ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2026 ஆண்டு நடக்க உள்ளது. அதுல ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வென்றார்கள், தற்போது யாரு சிட்டிங் எம்எல்ஏ, அடுத்து யாரு உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய தொகுதி என்னன்னா நீலகிரி மாவட்டத்தை பத்தி பார்க்கணும். நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 3 தொகுதிகள் இருக்கு. உதகமண்டலம், கூடலூர் தனி தொகுதி மற்றும் குன்னூர் தொகுதி இருக்கு. இந்த 3 தொகுதியில இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றிருந்தது, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் யாரெல்லாம் இருக்க போறாங்க இருக்கிறாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் படிவதன் மூலமா எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இந்த தகவல்களை இந்த வீடியோல பார்ப்போம். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த ஆர் கணேஷ் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த ஆர் கணேஷ் மீண்டும் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். உதகமண்டலம் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறையா 10 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. பாருங்க, 10 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. 2 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை சுதந்திர கட்சி, 2 முறை திமுக வென்றுள்ளது. இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கெட்டியா பிடிச்சிட்டு விடமாட்டேன்னு சொல்றாங்க. சோ டிஎம்கே கேட்டு இருக்கிறாங்க. மேபி வரக்கூடிய தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் போகுதா இல்ல டிஎம்கே வருதான்னு பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபபிலி காங்கிரஸ் தான் போகும். ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 1,98,405 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 1,87,425 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இப்போ உதகமண்டலம் தொகுதியில எஸ்ஆர் படியின் மூலமா அரௌண்ட் 11,000 சரிங்களா 10,980 பேர் பாத்தீங்கன்னா நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தேச கல வேட்பாளர்கள் உதகமண்டலம் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல ஜார்ஜ் நகர செயலாளர், ரவிக்குமார் மாவட்ட துணை செயலாளர், ஏடிஎம்கேல வினோத் மாவட்ட செயலாளர், பிஜேபியில போஜராஜ் முன்னாள் அமைச்சர் ஜெயபால், காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ கணேஷ் ஆர் கணேஷ் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார் மற்றும் மானே சந்திரன் நாகராஜ் ஆகியோர் போட்டியிட விரும்புகிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணேஷ் அவருக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்தாச்சு. அதனால பட்டவங்க கொடுங்கன்னு கேட்டு இருக்காங்க. பாப்போம் யாருக்குன்ட்டு. வாக்கு வங்கி உதகமண்டலம் தொகுதியோட வாக்கு வங்கி பழங்குடி சமூகத்தினர், படுகர்கள், தாயகம் திரும்பிய தமிழர்கள், தோட்ட தொழிலாளர்கள், பட்டியல் சமூகத்தினர், இஸ்லாமியர், கிறிஸ்துவர், மார்வாடிகள், கன்னடம் மற்றும் மலையாளம் பேசும் மக்கள், சரிங்களா, கன்னடம் மற்றும் மலையாளம் மொழி பேசும் மக்கள். இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதையில் ஒருபடி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுக்கும் சம பலமா இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணி ஆகட்டும், டிஎம்கே கூட்டணி ஆகட்டும், ரெண்டுக்குமே சம பலமா இருக்குது. வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கு, அவங்களோட கலை பணி எப்படி இருக்கு, இதை பொறுத்தா வெற்றி மாறணும். இருந்தாலும் தற்போதையில் ஒருபடி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு சாதகமாக தான் உள்ளது. கூடலூர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி 2016 ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக சேர்ந்த எம் திராவிடமணி வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக சேர்ந்த பொன் ஜெயசீலன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். இதுவரைக்கும் கூடலூர் தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் அதிக முறையாக 6 முறை திமுக வென்றுள்ளது, அடுத்து 4 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுதந்திர கட்சி வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 1,95,312 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 1,83,888 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப கூடலூர் தொகுதியில எஸ்ஆர் படித்தின் மூலமா நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 11,400க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தேச கல வேட்பாளர் கூடலூர் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல பரமேஸ்குமார் எம்பி ஆராசாவின் நெருங்கிய உறவினர், எம்பி ஆராசாவின் நெருங்கிய உறவினர், திராவிடமணி எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். மாங்கோடு ராஜா மாரிமுத்து பந்தலூர் மத்திய ஒன்றிய செயலாளர். இவங்க 3 பேரும் டிஎம்கேல போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல பொன் ஜெயசீலன் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். கருப்பசாமி எக்ஸ்எம்எல்ஏ அவர் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். கூடலூர் தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், தாயகம் திரும்பிய தமிழர்கள், மலையாள மொழி பேசும் மக்கள், இஸ்லாமியர் இவங்கெல்லாம் அதிக பேர் இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில கம்யூனிட்டில இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி கூடலூர் தனி தொகுதி 2 பேருக்கும் சம பலம் வாய்ந்ததாக உள்ளது. ஏடிஎம்கே கூட்டணி டிஎம்கே கூட்டணி 2 பேருக்கும் சம பலம் வாய்ந்ததாக உள்ளது. இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி இந்த கூட்டணிக்கு ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குன்னூர் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த ஏ ராமு வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக சேர்ந்த கே ராமச்சந்திரன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. குன்னூர் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் 9
9 முறை திமுக அதிகபட்சமாக 9 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை தமாக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி குன்னூர் தொகுதியில் 1,90,543 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் மூலம் 1,75,820 வாக்காளர்கள் உள்ளனர் தற்போது. அப்ப குன்னூர் தொகுதியில் எஸ்ஆர் படித்த மூலமா 14,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குன்னூர் தொகுதியான உத்தேச கலை வேட்பாளர் டிஎம்கேல கே ராஜு, வாசிம் ராஜா, சன்னா முபராக் முன்னாள் மாவட்ட செயலாளர், சுனிதா நேரு, ஆர் ராசாவின் ஆதரவாளர் இவங்களெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கேல சாந்திராமு, ஹேம்சந்த் ஒன்றிய செயலாளர், பால நந்தகுமார் முன்னாள் மாவட்ட செயலாளர், அர்ஜுனன் எக்ஸ் எம்பி போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில ஹிட்டக்கல் போஜராஜ் மற்றும் அவருடைய மகன் ரமேஷ் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி குன்னூர் தொகுதியோட வாக்கு வங்கி பழங்குடி மக்கள், படுகர்கள், தாயகம் திரும்பிய தமிழர்கள், மலையாள மொழி பேசும் மக்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தற்போது நிலவரப்படி உங்களுக்கு குன்னூர் தொகுதி 2 பேருக்கும் சாதகமான தொகுதியாக உள்ளது. 2 பேரும் சமபலமா இருக்கிறாங்க. அதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் களப்பணி எப்படி இருக்குது, அவங்கள மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்குது, எப்படி வந்து கிரவுண்ட் ஒர்க் இருக்கு, பிளஸ் டிவிக்கு இருக்கு, என்டிக்கு இருக்கு. இவங்களோட பலம் என்ன, இவங்க எந்த ஓட்டு பிரிக்கிறாங்க, அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வி மாறுபடும். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம நீலகிரி மாவட்டத்தை பத்தி பார்த்தோம். அதுல உதகமண்டலம், கூடலூர் மற்றும் குன்னூர் தொகுதியை பத்தி பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்களோட தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.